எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக தேவனுடைய கிருபையை இன்னும் நாங்கள் எல்லாருமே ருசிக்கத்தக்கதாக உலகத்திலே நடக்கிற பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது தெய்வம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் எங்களை இன்னும் ஜீவனுள்ள ஒரு தொகையிலே வைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இதை நாங்கள் மறக்காதபடிக்கு இன்றைக்கு நடக்கிற காரியங்களிலும் நாங்கள் அவர்களை ஏதாவது குறைகளை சொல்லாதபடி கர்த்தர் ஏதோ எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவருடைய ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இந்த பூமியிலே செயற்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து இன்னும் நாங்கள் தேவனுக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே எல்லாரும் எழுந்திருந்து ஒரு ஜெபத்தோடு இன்றைய நாள் ஆராதனை வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவ பிள்ளைகளாக நாங்கள் சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கும்படியாக வீட்டிலிருந்து கூட ஆயத்தங்களோடு வந்து இந்த இடத்திலும் ஆயத்த ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் தேவனை ஆராதிக்க போவதற்கு முன்பு கர்த்தருக்குள்ளாக எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துவோம். எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே பிரசங்கி புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த மேலான நோக்கத்தோடு எல்லாரும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் பலியிட வந்திருக்கிற நாங்கள் சென்ற கிழமையிலும் லேவியர் ஆகமத்திலே அந்த 1வது அதிகாரத்திலே நீ பலி செலுத்த போகும் பொழுது அந்த பலி பழுதற்ற பலியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் நாங்கள் தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். இன்றைய பிரசங்கிலே வாசித்தது போல மூடர் பலியிடுவது போல நாங்கள் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய பலிகளை செலுத்தத்தக்கதா. எங்களுக்குள்ளே சில வேளைகளிலே ஏதாவது சகோதரிகளுக்குள்ளே குறைவுகள் இருக்கலாம், ஏதாவது கசப்புகள் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு மன குறைவுகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளாக அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்குள்ளே ஒரு பரிசுத்த பலியாக, பழுதற்ற பலியாக, ஏதாவது பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் கூட இன்றைக்கு கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களுடைய வெளியரங்கமான அழகை பார்க்கிறது அல்ல, கர்த்தர் எங்களுடைய உள்ளான மனுஷனை பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை குறித்தும் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், யாரை குறித்தும் ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு கூடாத நினைவுகள் அல்லது எங்களுக்குள்ளே ஏதாவது பாவமான காரியங்கள் கூட இருந்தால் கூட இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுப்பதே. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒருவரும் குறைவுபட்டு கொள்ள வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே எங்களை விட்டு கொடுப்போம். ஆண்டவரை ஆராதிக்கத்தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கத்தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் விரும்புகிற அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறபடினாலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் யாரை குறித்தும் எதை குறித்தும் ஏதாவது ஒரு இடைவெளிகள் இருக்குமா இருந்தால் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விடுவோம். அல்லது ஏதாவது பாவமான காரியங்கள், கர்த்தரு பிரியமில்லாத எங்களுடைய செயல்கள், காரியங்கள் இருந்து ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்களை ஒரு பரிசுத்த ஒரு ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்த நாங்கள் ஆராதிப்போம். எல்லாரும் இந்த ஒரு தியானத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுது இன்றைக்கு நிச்சயமாய் தனிப்பட்ட ரீதியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அந்த வழிநடத்தல்கள் எங்களை நிரப்பும். ஆகவே எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களை ஜீவனுள்ளோர் தொகையிலே வைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உங்களை ஆராதிக்க வைத்திருக்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது எல்லாம் உங்களுடைய சுத்த கிருபைதானப்பா. இந்த இடத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே
உங்களுடைய கிருபையினால் தான் நாங்கள் நிற்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நிலை நின்று இன்றைக்கு உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் ஆயத்தங்களோடு வந்திருக்கிறோம். ஆயத்த ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் நீங்கள் சொல்லி இருக்கிறது போல எங்களுடைய ஆண்டவரே பலி, ஆண்டவரே இந்த துதி பலி, நாங்கள் ஆண்டவரே எங்களையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜீவ பலியாய் உங்களுக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்கிற இந்த ஆராதனை உங்களுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாய் எங்களை அப்பா ஒரு விசை எங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், பேச்சுக்கள், பார்வைகள், நடைகள், நினைவின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய திரு ரத்தத்தினாலே உச்சம் தலதுடக்கி உள்ளம் கால் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி அப்பா ஒரு பழுதற்ற பலியாக ஆண்டவரே உங்களுக்கு பலி செலுத்தத்தக்கதாய் எங்களையே பலியாய் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு என் தேவனே உங்களை ஆராதிக்க எங்களை இன்னும் நீங்கள் தகுதிப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, துதி வேளைகளை நடத்துகிற அடியனோடும் கூட இருங்க. பாடல்களை படிக்கிற பிள்ளைகள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், தொழில்நுட்ப கருவிகளை இயக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் போடுகிற பிள்ளைகள், மீடியா காரியங்களை இயக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் உங்களுக்கு பயந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன், இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்பத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆரோக்கியப்படுத்தப்படுவதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரனையும் சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த தெய்வீக பிரசன்னம், ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இன்றைக்கு ஞான ஸ்நானம் எடுக்க போற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஞான ஸ்நான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் என் தேவனுடைய நாமம் ஒன்றே இன்றைய நாளில் மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் ஒருவரை ஒருவர் பார்த்து நாங்கள் வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக என்று. ஆமென். ஒரு ஆசீர்வாதமாக எல்லாருக்கும் சொல்லுவோம், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் இன்றைய நாளிலும் ஆராதனைக்கு ஆதாரமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 34 நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 34 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 689 பக்கம். சங்கீதம் 34 நான் ஒரு வசனமாகவும் நீங்கள் ஒரு வசனமாகவும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலம் கூட எங்களை ஆராதனையில இன்னும் பலமாக கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய், முழு இருதயத்தோடு ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை கிருபை செய்வாராக. நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனம் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்,
அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்தவர்களுடைய பேரை பூமியில் அற்றுப்போகாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். அருமையான சங்கீத பகுதி. இந்த சங்கீத பகுதியிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படி உதவுகிறார், கர்த்தரை நம்பி நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வார்த்தைகள் மூலம் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரர் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். ஆமென். எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் துன்பமான நேரங்களிலும் எந்த ஒரு ஆபத்து போல வருகிற நேரங்களிலும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கைகளிலே அவருடைய அற்புதமான கிரியைகளை வெளிப்படுத்துவார். ஆமென். அவர் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதையும் நாங்கள் பாடல் படிக்கிறதிலையும் நாங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் சத்தமாய் துதித்தால் சத்தமாய் பாடலை படித்தால் மற்றவர்கள் ஏதாவது என்னை குறைவாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை உயர்த்தாமல் விட்டு விடாமல் சத்தமாய் தேவனுடைய நாமத்தை வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். பாருங்கள், அன்று சகேயு இயேசுவை பார்க்க வகை தேடினார், ஆனால் ஜனக்கூட்டம் பெரிதா இருந்தது. ஆனாலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருந்தபடினால் காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று அங்கே இயேசுவை பார்த்தான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு அவன் ஏறினான். அவன் ஒரு பிரபல்யமானவன், அவன் பெயர் பெற்றவனாய் இருந்தாலும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். நான் இயேசுவை இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்ப வேண்டும், தேவனுடைய வல்லமைகள் எங்களை நிரப்ப வேண்டும். கர்த்தர் நான் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றல்ல, என் இயேசப்பான்ற பிரசன்னம், என் இயேசப்பான்ற விடுதலை, என் இயேசப்பான்ற வழிநடத்தல் என்னை நிரப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கோடு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரையும் பார்க்க வேண்டாம், அப்பாவை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை எப்படி எல்லாம் காத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை எல்லாம் எப்படி அற்புதமாய் காத்திருக்கிறார், அதிசயமாய் காத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகத்தான கிருபை கிருபை என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நாங்கள் சொல்ல முடியும் அல்லவா? எல்லாரும் தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரங்கள் ஐயா, சோத்திரங்கள் ஐயா, சோத்திரங்கள் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் ஐயா எங்களோடு கூட இருந்தீங்கப்பா, எங்கள் குடும்பங்களோடு கூட இருந்தீங்க, எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்தீங்கள், எங்களுடைய வேலை காரியங்களோடு கூட இருந்தீங்கப்பா, போக்குவரத்துகளோடு கூட இருந்தீங்க ராஜா, சபையோடு கூட இருந்தீங்க கர்த்தாவே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவ சமாதானம் ஐயா எங்களுக்குள்ளே பெரிதா இருந்தபடியாய் சோத்திரங்கள் ஐயா, இந்த சமாதானம் எங்களுக்கு பெரிதா இருந்தபடியாய் சோத்திரங்கள் சோத்திரங்கள். ஆண்டவரே, உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை அப்பா, உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அப்பா. உம்மிடத்திலே வருகிறவர்களை கர்த்தாவே புறம்பே தள்ளாத தேவனே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உங்களை சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம்
போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. அப்பா, யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன், எங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன், எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த வேளையிலும் என் தேவன் என்னை கைவிடாத தேவன் அப்பா, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன். ஓ அப்பா, உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. தேவனுடைய பிள்ளைகள் அதே உற்சாகத்தோடு கர்த்தரை நாங்கள் பாடி துதிக்க போகிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபையை இன்னுமாக உயர்த்த நிச்சயமாய் அவருடைய அற்புதமான வழிநடத்தல்களை இன்னுமாய் நாங்கள் உணர முடியும். அதைத்தான் சங்கீதக்காரன் இதிலே சொல்லுகிறார். அங்கே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இன்றைக்கு எல்லா பயங்களிலிருந்தும், அது உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிற அந்த தேவனை, இந்த கிருபையை குறித்து நாங்கள் படிக்க நிச்சயமாய் எல்லா பயங்களையும் அகற்றுகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிற சந்தோஷமாய் கரங்களை தட்டி படிப்போம். அல்லேலூயா. உற்சாகமாய். ஆமென். ஜீசஸ்.
என்னை காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை சொல்லுவோமா? நம்பிக்கை தைரியமீதாரே, அவர் கிருபை கர்த்தர் மேலே திட நம்பிக்கை தைரியமீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்ல அவர் நல்ல அப்பாவை உயர்த்த உயர்த்த உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்த அவர் கிருபை என்று உள்ளதே. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே துதிப்போமா? கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து இன்றைக்கு நாங்கள் படித்தது போல பாடல் வரிகளுடைய காரியங்கள் சில வேளைகளிலே எங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே எதிரான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பல விதங்களிலே வித்தியாசமான காரியங்கள் எங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எங்களை நடத்தினார், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்றார், கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், கர்த்தர் எங்களுக்கு திட நம்பிக்கை தந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாங்கள் இப்படியாக அனுபவித்திருக்கிறோம், கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் ருசித்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்ச நேரம் அப்பாவை வாயை திறந்து உங்களுக்கு என்ன வார்த்தைகள், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்துக்கு நீங்கள் மகிமையை செலுத்துங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னுடைய பிள்ளை தன் வாயை திறந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டானோ என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அழிந்து விடுவோமோ ஆண்டவரே, நாங்கள் ஒடிந்து விடுவோமோ, இனி எங்களால் எழும்ப முடியாதோ என்று நினைக்கிற வேளையில் எல்லாம் கர்த்தர் எங்களுக்காக வழி திறந்தீர், கர்த்தர் எங்களுக்காக உம்முடைய கிருபைகளை பாராட்டினீர் ஆண்டவரே. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினீங்க கர்த்தாவே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா, உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். நிறங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அப்பா, நிறங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஐயா, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த ஒரு பொல்லாப்பு நேரிடாதபடி, எந்த ஒரு ஆண்டவரே பாதிப்புகளும் இல்லாதபடி எங்களை காக்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தேவனே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, நீங்க பெரியவர் அப்பா ஆண்டவரே. எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரிதா இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாம் ஆண்டவரே. நீங்கள் ஜீவனுள்ள தேவன் அப்பா ஆண்டவரே. எங்களை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிற தேவன் நீங்கள் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனே ஐயா, இன்றைக்கும் ஐயா உடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்தோண்டிருக்கிறார்களோ எல்லா பயங்களில் இருந்தும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை ஐயா எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே போதுமானதாகவே இருந்து கொண்டே இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாய் ஆண்டவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக எங்களை இன்னுமாக அவருக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை நிறைக்கத்தக்கதாய் அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும்.
அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அன்று கேராபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தின பொழுது தேவாலயத்தின் நிலைகள் அசைந்ததாம். தேவாலயம் மகிமையினால் நிறைந்ததென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரசன்னத்தை, அந்த தேவனுடைய மகிமையை நானும் நீங்களும் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தரை இன்னுமாய் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோம், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்று சொல்லி கர்த்தரை இன்னுமாக சந்தோஷமாய் நாங்கள் பாடி துதிக்க துதிக்க அவருடைய மகிமை எங்களை இன்னும் நிரப்புகிறதாய் உண்மையாய் உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நாங்கள் உயர்த்தி படிப்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ். கிருபைதான்
எங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் தியானித்து கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவங்களை அங்கே பிரஸ்தாபம் பண்ணுங்கள், பிரகடனப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை எப்படி எல்லாம் காத்திருக்கிறார், எங்களை எப்படி எல்லாம் நிமிர்ந்து இன்றைக்கும் நடக்க பண்ணி இருக்கிறார் அல்லவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்கின உடைய கிருபை, உருவாக்கின உடைய கிருபைகளுக்காக, சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களை தைரியப்படுத்தின உடைய கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரங்களையா, சோத்திரங்களையா, உடைய கிருபை எங்களை தாங்கினது, உடைய கிருபை எங்களை ஏந்தியது, உடைய கிருபை எங்களை தப்புவித்ததையா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்ற வேளையில் எல்லாம் என் தேவனே உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்கினதப்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளாக பலவீனங்களோ ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனே நீர் எங்களை தைரியப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காக, எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம், ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம், மனுஷர்கள் கைவிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே சில வேளைகளில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இல்லாமல் போன பொழுதெல்லாம் கர்த்தாவே நீர் அற்புதமாய் அதிசயமாய் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எங்களுக்காக நீர் இறங்கினீர் அல்லவோ ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஐயா நீர் எங்களோடு இருந்து ராஜா எங்களை நடத்தின விதங்கள் அற்புதங்கள் ஐயா, எங்களை நடத்தின விதங்கள் அதிசயங்கள் அப்பா, எங்களை நடத்தின விதங்கள் ஆச்சரியம். ஆண்டவரே உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை ராஜா. இந்த பூமியிலே நீர்தானங்கள் தஞ்சம் ஐயா, நீர்தானங்கள் கோட்டை, நீர்தானங்கள் அரண். ஆண்டவரே நீர்தானங்கள் மறைவிடம் அப்பா, நீர்தானங்கள் உறைவிடம். கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அப்பா நீங்கள். உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா. தேவ பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் ஒவ்வொருவருமே அப்படியாகத்தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பறவைகளை பறந்து காக்கிற பட்சிகளை போல உங்கள் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படி ஆதரவாய் இருந்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை தனிப்பட்ட விதத்திலே அவருடைய ஆதரவின் வழி நடத்தல் எங்கள் மேலே அற்புதமாய் இருந்திருக்கிறபடினால் கர்த்தரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம், இன்னும் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம் என்றால் கர்த்தருக்குள்ளாக இப்படியாக எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து இந்த தேவனை தவிர வேறொரு தேவன் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி முழுமையாய் அர்ப்பணித்தவர்களாக அந்த தேவனை எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை படிப்போம், ஆராதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அற்புதமான ஆவியான ஆளுகை எங்களை நிரப்பட்டும். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை
துதி